வேதம் கேட்போம். என்னாகமம் 26 அதிகாரம். அந்தவாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனும் ஆகிய எலெயாசரையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளிலே அவர்களோட பேசி, கர்த்தர் மோசேக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே 20 வயது முதற்கொண்டு இருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார்கள். ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன். ரூபனுடைய குமாரர் ஆனோக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும், பல்லுவியர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லுவும், எஸ்டோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்டோனும், கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே. இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 43,730 பேர். பல்லுவின் குமாரன் எலியாப், எலியாபின் குமாரன் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களா இருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். கோராகின் குமாரரோ சாகவில்லை. சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: நேமுவேலின் சந்ததியான நேமுவேலரின் குடும்பமும், யாமினின் சந்ததியான யாமியரின் குடும்பமும், யாக்கினின் சந்ததியான யாக்கினியரின் குடும்பமும், சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும், சவுலின் சந்ததியான சவுலியரின் குடும்பமுமே. இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள். அவர்கள் 20,200 பேர். காத்துடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: சிப்போனின் சந்ததியான சிப்போனியரின் குடும்பமும், ஆகியின் சந்ததியான ஆகியரின் குடும்பமும், சூனியின் சந்ததியான சூனியரின் குடும்பமும், ஒஸ்னியின் சந்ததியான ஒஸ்னியரின் குடும்பமும், ஏரியின் சந்ததியான ஏரியரின் குடும்பமும், ஆரோதின் சந்ததியான ஆரோத்தியரின் குடும்பமும், அரேலியின் சந்ததியான அரேலியரின் குடும்பமுமே. இவைகளே காத்புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான் என்பவர்கள். ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் செத்தார்கள். யூதாவுடைய மற்ற குமாரரின் குடும்பங்கள் ஆவன: சேலாவின் சந்ததியான சேலாவியரின் குடும்பமும், பாரேசின் சந்ததியான பாரேசியரின் குடும்பமும், சேராவின் சந்ததியான சேராவியரின் குடும்பமுமே. பாரேசுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: எஸ்டோனின் சந்ததியான எஸ்னோரியரின் குடும்பமும், ஆமுலின் சந்ததியான ஆமுலியரின் குடும்பமுமே. இவைகளே யூதாவின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 76,500 பேர். இசக்காருடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: தோலாவின் சந்ததியான தோலாவியரின் குடும்பமும், பூவாவின் சந்ததியான பூவாவியரின் குடும்பமும், யாசுபின் சந்ததியான யாசுபியரின் குடும்பமும், சிம்ரோனின் சந்ததியான சிம்ரோனியரின் குடும்பமுமே. இவைகளே இசக்காரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 64,300 பேர். செபுலோனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: சேரேத்தின் சந்ததியான சேரேத்தியரின் குடும்பமும், ஏலோனின் சந்ததியான ஏலோனியரின் குடும்பமும், யாலேயேலின் சந்ததியான யாலேயேலியரின் குடும்பமுமே. இவைகளே செபுலோனியரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 60,500 பேர். யோசேப்புடைய குமாரரான மனாசே, எப்ராஹிம் என்பவர்களின் குடும்பங்கள் ஆவன: மனாசேயினுடைய குமாரரின் குடும்பங்கள். மாகிரின் சந்ததியான மாகிரியரின் குடும்பமும், மாகிர் பெற்ற கீலேயாத்தின் சந்ததியான கீலேயாத்தியரின் குடும்பமும், கீலேயாத் பெற்ற இயேசேரின் சந்ததியான இயேசேரியரின் குடும்பமும், ஏலேக்கின் சந்ததியான ஏலேக்கியரின் குடும்பமும், அஸ்ட்ரியேலின் சந்ததியான அஸ்ட்ரியேலியரின் குடும்பமும், சேகேமின் சந்ததியான சேகேமியரின் குடும்பமும், செமிதாவின் சந்ததியான செமிதாவியரின் குடும்பமும், எப்பேரின் சந்ததியான எப்பேரியரின் குடும்பமுமே. எப்பேரின் குமாரரான செலோப்பியாத்தின் குமாரர் இல்லாமல்
குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் நாமங்கள் மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவைகள். இவைகளே மனாசேயின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 52,700 பேர். எப்ராஹிமுடைய குமாரரின் குடும்பங்களாவன: சுத்தெலாக்கின் சந்ததியான சுத்தெலாக்கியரின் குடும்பமும், பெகேரின் சந்ததியான பெகேரியரின் குடும்பமும், தாகானின் சந்ததியான தாகானியரின் குடும்பமும், சுத்தெலாக் பெற்ற ஏரானின் சந்ததியான ஏரானியரின் குடும்பமுமே. இவைகளே எப்ராஹிம் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 30,500 பேர். இவர்களே யோசேப்பு புத்திரரின் குடும்பங்கள். பென்யமீனுடைய குமாரரின் குடும்பங்களாவன: பேலாவின் சந்ததியான பேலாவியரின் குடும்பமும், அஸ்பேலின் சந்ததியான அஸ்பேலியரின் குடும்பமும், அகிராமின் சந்ததியான அகிராமியரின் குடும்பமும், சுப்பாமின் சந்ததியான சுப்பாமியரின் குடும்பமும், உப்பாமின் சந்ததியான உப்பாமியரின் குடும்பமும், பேலா பெற்ற ஆரேதின் சந்ததியான ஆரேதியரின் குடும்பமும், நாகமானின் சந்ததியான நாகமானியரின் குடும்பமுமே. இவைகளே பென்யமின் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 40,600 பேர். தானுடைய குமாரரின் குடும்பங்களாவன: சூகாமின் சந்ததியான சூகாமியரின் குடும்பமுமே. இவைகள் தானின் குடும்பங்கள். சூகாமியரின் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 64,400 பேர். ஆசேருடைய குமாரரின் குடும்பங்களாவன: ஆசேருடைய குமாரரின் குடும்பங்களாவன இம்னாவின் சந்ததியான இம்னாவியரின் குடும்பமும், இஸ்வியின் சந்ததியான இஸ்வியரின் குடும்பமும், பெரியாவின் சந்ததியான பெரியாவியரின் குடும்பமும், பெரியா பெற்ற ஏபேரின் சந்ததியான ஏபேரியரின் குடும்பமும், மல்கியேலின் சந்ததியான மல்கியேலியரின் குடும்பமுமே. ஆசேருடைய குமாரத்தியின் பேர் சாராள். இவைகளே ஆசேர் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். நப்தலினுடைய குமாரரின் குடும்பங்களாவன: யாத்சியலின் சந்ததியான யாத்சியலரின் குடும்பமும், கூனியின் சந்ததியான கூனியரின் குடும்பமும், எத்செரின் சந்ததியான எத்செரியரின் குடும்பமும், சில்லேமின் சந்ததியான சில்லேமியரின் குடும்பமுமே. இவைகளே நப்தலியின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 45,400 பேர். இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேரா இருந்தார்கள். கர்த்தர் மோசே நோக்கி, இவர்களுடைய பேர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுப்பாயாக. அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் சீட்டை போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரித்து கொள்ள கடவர்கள். அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார். எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்களாவன: கெர்சோனின் சந்ததியான கெர்சோனியரின் குடும்பமும், கோகாத்தின் சந்ததியான கோகாத்தியரின் குடும்பமும், மெராரியின் சந்ததியான மெராரியரின் குடும்பமும், லேவியின் மற்ற குடும்பங்கள் ஆகிய லிப்னியரின் குடும்பமும், எப்ரோனியரின் குடும்பமும், மகளியரின் குடும்பமும், மூசியரின் குடும்பமும், கோராகியரின் குடும்பமுமே. கோகாத் அம்ராமை பெற்றான்.